வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி. நகர்ப்புறத்தில் ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஓனர் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி விற்றுட்ருக்காரு. அவர் அந்த சைட்டை பார்க்குறதுக்காக வராரு. அந்த சைட்டை பார்க்க வரும்போது அந்த சைட்டில் ஒருத்தர் கல் எடுத்து அடுக்கிட்டு இருக்காரு. அந்த அடிக்கிட்டு இருக்கவர் டக்குன்னு அந்த முதலாளியை பார்க்குறாரு. இது வரைக்கும் அவன் முதலாளி அவர் பார்த்ததில்ல. அது மாதிரி முதலாளியும் அவரை பார்த்ததில்ல. அவருடைய பிஏ தான், பிஏவுக்கு தெரியும் அவர் வேலை செய்கிறது. அங்கேருந்து வருவாங்க, வந்து பார்ப்பார். பார்த்தோடனே அந்த வேலை செய்கிறவர் அவர் பேரை சொல்லி டே எப்படிடா இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப உரிமையோட பேசுவார். வச்சு கையை பிடிப்பார். கையை பிடிச்சி தான் உடனே அந்த முதலாளி என்ன பண்ணுவார், அப்படியே கையை தட்டி விட்டு கையெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்க சொல்லி கையை கழுவிட்டு அப்படியே பார்ப்பார். அப்புறம் சொல்லுவார் அவர், நீ எனக்கு தெரியலையா, நம்ம 2 பேரும் +2 வரைக்கும் ஒன்றா படித்தோம். கிராமத்தில் வேலை விஷயமாக மேலே படிக்கிறதுக்கு சென்னை வந்துட்டேன். எனக்கு வந்து எங்கள் அப்பா இறந்ததுனால என்னால் மேலே படிக்க முடியல. நான் அதனால் இங்கே அப்படியே கூலி வேலை செஞ்சு அப்படியே இருந்துட்டு இருந்தேன். அங்கே சம்பளம் பத்தாததுனால சென்னை பக்கம் வந்து கூலி வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்படின்னா நீ வந்து எங்கள் வீட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவேன், உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படி இப்படின்னு கேட்பார். எல்லாம் இருக்குது, நீ அப்புறமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுவார். போயிட்டதும் அந்த பிஏ இருக்காங்க இல்லையா, அவங்க பார்ப்பாங்க. என்ன சார் இவர் என்ன உங்களை பற்றி இப்படி சொல்கிறாரு, நீங்கள் அவங்க வீட்டில் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. இதுமாதிரி இவ்வளோ பெரிய பில்டர்ஸ்க்கு நீங்கள் ஓனரு, அவர் வந்து உங்களை உரிமையாக பேசுகிறாரு, அதெல்லாம் சரியாக இருக்காது, அவர் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது, அவரை அனுப்பி விட்டுடலாம் அப்படின்வாங்க. அவரும் உடனே சரி அவனை வேலையில் விட்டு அனுப்பி விட்ரு அப்படின்னுவார். இவங்க போய் அந்த ஒர்க்கர்கிட்ட அந்த பிஏ போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேலையில் விட்டு போயிடுங்க அப்படின்னு. என்ன மேடம், நான் நல்லா தானே வேலை செஞ்சுருக்கேன், இவ்வளோ நாள் அங்கே தானே வேலை செஞ்சுருக்கேன், உங்களுக்கு தான் தெரியுமா நான் நல்லா சிறப்பாக வேலை செய்கிறேனே, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமா அப்படின்னுவார். அதெல்லாம் சரிதான், நீ வேலையை விட்டு நின்று உனக்கு உண்டான சம்பளத்தை இந்த கவரில் வச்சுருக்கேன், வாங்கிட்டு போகணுவாங்க. அவர் உடனே இல்லை, நான் ஒரு நண்பர் பேரை சொல்லி நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னாரு. இல்லை, உங்களை வேலையை விட்டு போக சொன்னதே உங்கள் நண்பர் தான், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. சரி, வேறு வழி இல்லை, வேதனையோட அப்படியே வருவார். வரும்போது அங்கே ஒரு பெரியவர் பார்ப்பார். பெரியவர்கிட்ட சொல்லுவார், இவருக்கு தெரிஞ்சவர் தான் அந்த பெரியவர், 2 பேரையுமே தெரிஞ்சவர் அவர். அப்போ சொல்லுவார், வந்து எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டான், எங்கள் அப்பா அம்மா தான் சாப்பாடு போடலன்னா அவன் படித்தே இருக்க மாட்டான், இப்படி எல்லாத்தையும் சொல்லுவார். சரி, அதெல்லாம் காலம் வேறு தம்பி, அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ அந்த காலங்கள் எல்லாம் இப்போ செஞ்ச, இன்றைக்கி அவர் நிலை மாறி போச்சு, அவர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு உயரம் தானே உயர்ந்துட்டதா, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாது, நீ மட்டும் இப்போது உனக்கு இதை விட சிறப்பாக நீ வேலை செய்யலாம், வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அதேமாதிரி அவர் போகிறாரு, கடினமாக உழைச்சி அவரும் முன்னேறி வரார். இதில் வந்து என்ன தான் வாழ்க்கையில் வந்து மனிதன் முன்னேற்றம் வந்து கடின உழைப்பு. அந்த உழைப்பு இருந்தால் எல்லாருமே யார் வேணாலும் முன்னேறலாம். அதனால் முன்னேறிட்டால் நம்மளை மேலே தூக்கி விட்டவங்கள வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. அதுதான் அந்த கதை இருக்கும். நன்றி, வணக்கம்.